ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை அப்படின்றது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அமாவாசை அப்படின்றது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமாவாசை அப்படின்றது மிகச் சிறப்பான ஒரு நாள் தான். மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குறதுக்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்த முன்னோர்கள் தை அமாவாசை அன்னைக்கு தான் மீண்டும் பித்ருலோகத்துக்கு வந்து போவாங்க. ஸோ இது வந்து புண்ணியம் மிகுந்த ஒரு நாள்னு சொல்லலாம். அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. அதுலேயும் தை அமாவாசை சொல்லவா வேணும், ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இந்த தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரியனை பிதுர்காரகன் அப்படின்னும் சந்திரனை மாதுர்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை அப்படிங்கிறது மாதுர்காரகனும் பிதுர்காரகனும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு காலம். பிதுர்காரர்களான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதத்தை தான் தை மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியத்துவமானது. அதாவது எப்படி வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வந்து வரவேற்கிறோமோ, அதே மாதிரி தை அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். பெரும்பாலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பொதுவாக ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்யாமல் அவங்களெல்லாம் வழிபாடு செய்கிறத மறந்துட்டு மற்ற தெய்வங்களை எல்லாம் தேடி தேடி போய் நீங்கள் வணங்கினாலும் கண்டிப்பாக அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடு தான். அதெல்லாம் ஆடி புரட்டாசி தை இந்த மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைலாம் ரொம்ப சிறப்பானது. தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் அமாவாசை தினத்தன்னைக்கு எறும்பு, பசு, காகம், நாய், பூனை அப்படின்னு எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிங்க. அவங்களையெல்லாம் உணவளித்து உபசரித்து அவங்களுடைய பசியை போக்குனீங்க அப்படின்னா கடவுளுடைய ஆசியோடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். தை அமாவாசை அன்னைக்கு நீர்நிலைகளான கடல், ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரியான இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல பயன் கொடுக்கும். அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுக்கலாம். அதான் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை போய் சேர்த்துட்டு வாங்க. பொதுவாக அமாவாசை தினம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அன்னம், கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, வெல்லம், உப்பு, ஆடைகள் இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் உங்களால் முடிந்ததை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வந்து கொடுக்கலாம். ரொம்ப புண்ணிய செயல்னு சொல்லுவாங்க. அதோடு நம்மளுடைய வீட்டில் மறைந்த முன்னோர்களுடைய ஆசியும் பெற்று கொடுக்கும். தை அமாவாசை தினத்தன்னைக்கு இந்த செயல்களை செய்துங்க, நிச்சயமாக ரெட்டிப்பு பலன்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த விரதத்தை முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எல்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னா கண்டிப்பாக தாய் தந்தையரை இழந்த ஆண்கள் செய்யணும். அதே போல் கணவனை இழந்திருக்கக்கூடிய பெண்கள் செய்யலாம். தர்ப்பணம் வேறெல்லாம் யாரும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த நாளில் முன்னோர்கள் வந்து நற்கதி அடைஞ்சி பசியாறி திருப்தி அடையிறது ரொம்ப முக்கியம். அவங்க அப்படி அடையிறது மட்டும் இல்லாமல் நம்மையும் ருணு ரோக பிரச்சனைகளை இருந்து விடுவித்து கொடுப்பாங்க. என்ன காரிய தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் புகை கொடுத்து நல்ல ஒரு அருள் கொடுப்பாங்க. தை அமாவாசை அன்னையில் கண்டிப்பாக எல்லாருமே முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. அவங்களுடைய ஆசி வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு உலகையே இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய நாளில் ஒரு காந்த சக்தியானது ஏற்படும். ஸோ அதனால தான் அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளை பிற்காலத்தில் அதீத வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்க இந்த விஷயம்லாம். ஸோ அதனால தான் அமாவாசையில் பிறந்தவங்க புத்திசாலிகள், புத்தி மிக்கவர்கள். அவங்க கூறக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும். அறிவை சரியான முறையில் செயல்படுத்துவாங்க. அப்படி மட்டும் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க போகக்கூடிய இடம் ரொம்ப உயரிய இடமா இருக்கும். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் அமாவாசை வழிபாடுகளுக்கு வந்து கிடைக்கும். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணையிற அந்த அமாவாசை நாளில் இந்த திதியில் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களுடைய குடும்பம் அமைதி கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கும் அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்கிறாங்க. ஸோ முன்னோர்களுக்கு இறந்த தேதி தெரியாதவங்க, எதுவுமே தெரியாதவங்களாம் கூட நீங்கள் எந்த சாஸ்திரமும் பார்க்க தேவையில்ல. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த 3 அமாவாசைகளை திதி தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். மூதாதையர்கள் உயிரோடு வாழ்ந்தபோது அவங்கள நீங்கள் சரியாக பார்த்துக்கல, அவங்கள நல்லபடியாக கவனிச்சிக்கல, அவங்க அடையக்கூடிய துன்பங்கள் எல்லாமே பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறியவர்களை வந்து சேரும்.
ஸோ அந்த பாவங்களில் பெரிய பாவம் என்ன அப்படின்னா, பித்திருக்களுடைய கர்மாவை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறது தான். மறைந்து போன நம்மை பெற்ற தாய் தந்தையராக இருக்கட்டும், தாத்தா பாட்டிகளாக இருக்கட்டும், இவங்கள தான் நம்ம பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பித்ருக்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு அப்புறமா பித்ருலோகம் வந்து போயிடுறாங்க. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவங்களுக்கு மறக்காமல் நீங்கள் தர்ப்பண காரியங்களை எல்லாம் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் அவங்க சந்ததியினரை வந்து வாழ்த்துவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சந்ததியருக்கு தேவையான பல உதவிகளை வந்து செய்வாங்க. கூடவே இருப்பாங்க. எந்த கெடுதல் வந்தாலும் உங்களை வந்து காப்பாற்றுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவாங்க. அதாவது தாய் தந்தையருக்கு சிராத்தம் செய்யாமல் எந்த ஒரு பூஜைகளை செய்தாலுமே நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு விஷ்ணு பகவான் வந்து கூறியிருப்பார். இதிலிருந்தே தெரியுது நம்ம முன்னோர்களை எப்படி வழிபாடு செய்யணும், அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எப்படிப்பட்டது அப்படின்றது. அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து முன்னோர்களுடைய படத்துக்கு, அதாவது வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் வச்சு சந்தன குங்குமம், துளசி மாலை இதெல்லாம் போட்டு வழிபாடு செய்யுங்க. படத்துக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அவங்களுக்கு பிடித்த உணவுகள் இதெல்லாம் வச்சு குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். அதுவும் தை அமாவாசைக்கு முன்தினமே கோதுமை தவிடு, அகத்திக்கீரை இதெல்லாம் ஊற வச்சு அந்த அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு தானமாக கொடுக்கணும். இது வந்து கண்டிப்பாக அமாவாசையில் செய்ய வேண்டிய விஷயம். நோட் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க. அதே போல் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கிற வரைக்கும் தெய்வ சம்பந்தமான எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது வீட்டில். அதுக்கப்புறமா வேணால் செய்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி செய்யக்கூடாது. அதே மாதிரி அமாவாசை தினத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. அதே போல் தர்ப்பணத்துக்காக நீங்கள் வாங்கக்கூடிய கருப்பு எல்லை யார்கிட்ட இருந்து கடனாக வாங்கக்கூடாது, காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி நீரில் இருந்துக்கிட்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதே போல் கரையில் இருந்துக்கிட்டு நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த நாளில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது, கிழக்கு பார்த்து அமர்ந்து தான் தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது தை அமாவாசை மட்டும் கிடையாது. அமாவாசைனா எப்படி வழிபாடு செய்யணும், என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அது மாதிரி நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே எது எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு செய்யுங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு பாவங்களாக வந்து சேர்ந்துடுது. ஸோ அதனால் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருங்க. இப்போது உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் அமாவாசைக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது, கடகராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜனவரி மாதம் பிறந்திருக்கக்கூடிய முதல் மாதம் கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ஆண்டு சரியாக போகுது. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களானது நடக்கும் அப்படின்னே தான் சொல்லணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காம இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயந்தாங்க. ஏன்னா 8ல் ராகு இருக்கும் பொழுது முயற்சிகளில் தடைகள் இருக்கும். சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்திகிட்டே தான் இருப்பார். மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் தான், ஆனாலும் தடைகளுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். தடை அப்படின்றது ஒரு சில விஷயங்களில் நடக்கத்தான் செய்யும். அதே போல் அப்பா அம்மாவோடைய சொல் பேச்சு கேட்டு நீங்கள் நடக்க முடியாது. அவங்களுடைய சொல் பேச்சையும் கேட்க முடியாது, அவங்களையும் பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுடும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகும். வேலையிலிருந்து வந்த தொய்வு நிலைகள் எல்லாம் மாறும். நல்ல ஒரு வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பதவியில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அதாவது சொல்லப்போனால் டபுள் மடங்கு சம்பளத்தோட கூடிய வேலையெல்லாம் கிடைக்கும். தங்கம், உலோகம், இரும்பு, துத்தநாகம், பித்தளை இது போன்ற உலோகம் சார்ந்த தொழில்களோடு தொடர்புடைய கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களோ, பணம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களோ, அது எல்லாமே இந்த டைம் வந்து நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் மத, இன, மொழி பேசக்கூடிய நண்பர்கள் இவங்க மூலமாக நிறைய விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த காலகட்டங்களில் மற்றவங்களை நம்புறதன் மூலமாக நீங்கள் நிறைய சூழ்நிலைகளில் ஏமாற்றப்படுவீங்க. ஸோ நம்பாதீங்க. விரயங்கள் வரத்துக்கான அமைப்பு நிறைய இருக்குது. வண்டி வாகனங்களால் செலவுகள் வரும். பார்த்து கவனமாக போயிட்டு வரணும். எங்கே போனாலும் வீடு கட்டிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன கவலைகள் வந்துட்டு போகும். 15ஆம் தேதிக்கு அப்புறமா தான் 7வது இடத்துக்கு செவ்வாய் வராரு. ஸோ அப்போ வந்து தான் உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு. ஜனவரி மாதத்தினுடைய 3வது 4வது வாரம் எல்லா விஷயங்களையும் சாதிக்கலாம். அது முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். பார்த்து தயாராக இருந்துக்கோங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு. அதே போல் நீட் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்ல காலகட்டம். எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்களால் சாதிக்க முடியும். முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது வரத்தான் செய்யும். வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றிகளை பார்த்து தான் ஆகணும். வெற்றிகள் குவிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இது.
ஸோ பணவரவு நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைக்கும். இது எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதத்தில் வந்து நடக்கும். ஜனவரி மாதம் பொங்கலுக்கு அப்புறமா ஜனவரி 18 அமாவாசை, அதில் இருந்து உங்களுக்கு நல்லது இன்னும் நிறைய நடக்கும். அதனால் அமாவாசையில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவும் இருக்குன்னா கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய கணவர் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல இருக்கார் அப்படின்னா கட்டாயமாக அந்த வழிபாடு அவரை செய்ய சொல்லுங்கள். ஒருவேளை இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருக்கீங்க, வழிபாடுகள் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் கடகராசி நேயர்களுக்கு தை மாத அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினம்தோறும் நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.